தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜகவிற்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 20 தொகுதிகளிலும் பாஜகவின் சாதனைகளை எடுத்துக் கூறி நமது வெற்றி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நமது வெற்றி வேட்பாளர் திரு பாண்டுரங்கன் அவர்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெறச் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். இதேபோல் ராமநாதபுரம் தொகுதியில் தொண்டர்களுடன் பிரச்சாரம் மேற்கொள்ளும் வெற்றி வேட்பாளர் திரு குப்புராம் அவர்கள் பாஜகவின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகிறார். திருநெல்வேலி தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என மக்களிடம் ஆதரவு திரட்டுவதோடு மத்திய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்கப்பெற நடவடிக்கை எடுப்பதாக வாக்கு சேகரித்தார். குளச்சல் தொகுதியில் வெற்றி வேட்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் தன்னை வெற்றி பெறச் செய்தால் தொகுதி வளர்ச்சிக்கும் தொகுதி மக்கள் நலனுக்காகவும் உழைப்பதாக கூறி பிரச்சாரம் செய்து வருகிறார். தளி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் திரு நாகேஷ்குமார் அவர்கள் பாஜகவின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துரைத்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். விளவங்கோடு தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நமது வெற்றி வேட்பாளர் திரு ஆர் ஜெயசீலன் அவர்கள் மக்களிடம் பிரதமர் திரு மோடி அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறி பிரச்சாரம் செய்து வருகிறார். இதேபோல் உதகை தொகுதியில் வெற்றி வேட்பாளர் திரு எம் போஜராஜன் அவர்கள் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்.